இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம வீட்ல, நம்ம பக்கத்து வீட்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள்ல நைட்டு பூரா கண்ண முழிச்சு நீட் எக்ஸாம்ஸ் ஒரு எனி அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இதுக்கெல்லாம் படிக்கிறவங்க நெறைய பேர நம்ம பார்த்துருப்போம். ஆனா, அதுல நடக்கிற முறைகேடான விஷயங்கள் நெறைய இருக்குல்ல. அந்த முறைகேடுகளுக்கு எதிராவும், ஆ இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு எதிராவும் வாய்ஸ் ஓவர் குடுத்த ஒரு பெர்சன பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். டெல்லியில ஃபுல்லா சுட்டெரிக்கிற வெயில்ல 20 நாளா ஒரு ஃபுட் கூட சாப்பிடாம தன்னோட உயிர பணயம் வச்சு ஒரு 59 வயசுக்காரர் போராடிட்டு இருக்காரு. அவர் பேர்ல சோனம் வாங்ச். ஜூலை 18ஆம் தேதி காலையில 6:30 மணி ஜந்தர் மந்தர்ல மொபைல் சிக்னல்ஸ் கம்ப்ளீட்டா கட் ஆகுது. திடீர்னு எல்லா பக்கம் ஒரு ஒயிட் கர்டன் ரைஸ் ஆகுது. உள்ள இருக்க சோனம் வாங்ச்ச போலீஸ் வந்து கோர்ட் ஆர்டர் காமிச்சு தூக்கிட்டு போறாங்க. அப்படி கோர்ட் ஆர்டர்ல என்னதான் சொல்லியிருக்கு? அவரோட லிவர், கிட்னி இதெல்லாம் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ, சோனமோட உயிர காப்பாத்துறது தான் இந்த நாட்டோட முதல் வேலைன்னு சொல்லி கோர்ட் சொல்லி, அந்த கோர்ட்டோட ஆர்டருக்கு இணங்க போலீஸ் வந்து இவர தூக்கிட்டு போறாங்க. ஆனா, இதுல ரியாலிட்டில இவங்க வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, வைஃப்ப கூட அவங்க வாங்ஸ பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. வைஃப் கூட சோனம பார்க்க முடியல. இது ஹாஸ்பிட்டலா? இல்ல ஜெயிலா? அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ, ரியாலிட்டில என்னதான் நடக்குது? ஸோ, நம்ம கொஞ்ச காலம் முன்னாடி போவோம். ஃபர்ஸ்ட் சோனம் வாங்ஸ் யாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பார்ப்போம். சோனம் வாங்ஸ் யாருன்னு பார்ப்போம். இவரு 9 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடம் பக்கமே போனதில்ல. பட் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் திரும்பி பார்க்குற ஒரு சயின்டிஸ்ட் மாரி இருக்காரு லடாக்ல. உண்மையில ரியாலிட்டில பார்த்தோம்னா, நம்ம நண்பன் மூவில வந்த விஜய் கேரக்டர் ஒரு த்ரீ இடியட்ஸ்ல வந்த அமீர் கான் கேரக்டருக்கு இவரோட லைஃபோட நெறைய ரிசம்பிளன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மூவி கூட இவர பேஸ் பண்ணி எடுத்ததுன்னு சொன்னவங்க இருக்காங்க. பட் அமீர் கான் வந்து அத அக்செப்ட் பண்ணல. அவரு வந்து மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இவர பத்தி தெரியும்னு சொல்றாரு. இப்ப அந்த இன்ஸ்பிரேஷன்னா அவரு என்ன பண்ணாரு? எப்படி பண்ணாரு? சோனமோட அப்பா வந்து லடாக்ல மினிஸ்டரா இருந்தவரு. 1984 அப்போ சோனமோட அப்பா வந்து அவங்களோட லடாக் பகுதிகளோட உரிமைகளுக்காக உண்ணாவிரதம் பண்ணி, அப்போவோட இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் காங்கிரஸ்லேருந்து நேரா போய் அவர மீட் பண்ணி, அந்த உண்ணாவிரதத்த ஸ்டாப் பண்ண வச்சு, அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க. 50 வயசுக்கு அப்புறம் வந்து அவரு ஸ்ரீநகருக்கு வராரு. ஸ்ரீநகருக்கு அவங்க அம்மா கொண்டு வந்து ஸ்கூல் சேர்த்துறாங்க. அவருக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டம் டில் ஏஜ் 9 வரைக்கும் இல்லாதனால, நெறைய கேலி கிண்டலுக்கு உள்ளாகுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஆசை வருது. இத அவங்க அப்பாகிட்ட சொல்றாரு. அவங்க அப்பா வந்து அத அக்செப்ட் பண்ணல. இவரு சொந்தமா டியூஷன் நடத்தி, அந்த டியூஷன்ல இருந்து வர ஃபீஸ் எடுத்து, அத வச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்ப படிச்சு முடிக்கிறாரு. அந்த படிப்ப படிச்சு முடிக்கிறப்ப தான் அவருக்கு தெரியுது, லடாக்ல இருக்கிற எல்லானாலயும் படிக்க முடியும். அங்க இருக்க பசங்க யாரும் முட்டாள் இல்லை அப்படின்னு அவருக்கு புரியுது. ஆனா, அங்க இருக்கிற டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு புரியாத உருது அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல கிளாஸஸ் நடத்துறனால, அவங்களுக்கு பிக்கப் பண்ண முடியல. அதனால அவங்க ஃபெயில் ஆகுறாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. அதனால 1988ல சிக்மோல் SCCMOL அப்படிங்கிற ஒரு ஸ்கூல ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஸ்கூல்ல ஃபெயில் ஆகுற ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அட்மிஷன்னு சொல்றாரு. ஆமாங்க. அந்த அந்த ஸ்கூல்ல வந்து ஃபெயில் ஆகுறவங்க மட்டும் தான் ஜாயின் பண்ண வைக்க முடியும். அங்க வந்து புக்ஸ பேஸ் பண்ணி எஜுகேஷன் சிஸ்டம் இல்லாம, மோர் பிராக்டிகலா அது சூரிய வெளிச்சத்த யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? வீட்ல அன்றாட தேவைகள் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒர்க்ஸ் எப்படி ஒரு இன்ஜினியரிங் ஓரியன்டடா அத பார்த்து என்ன பண்ணலாங்கிற மாரி அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு டீச் பண்ணி பிராக்டிகல் ஓரியன்டடான ஒரு எஜுகேஷன் குடுக்குறார். கோடை காலத்துல விவசாயத்துக்கு தண்ணி தேவைப்படும்னு, மழை காலங்கள்ல வீணா போற ஆற்று தண்ணி எடுத்து கிராவிட்டி அதாவது புவியீர்ப்பு விசை மூலமா பிரஷர் பண்ணி பைப் வழியா மேல ஏத்தி அத வந்து தெளிக்கிறாரு. தெளிக்கும்போது இது வந்து ஐஸ்பர்க் அதாவது பனிக்குவியலா ஃபார்ம் ஆகும். இது வந்து கோடை காலங்கள்ல உருக ஆரம்பிச்சுரும். தன்னால உருக ஆரம்பிச்சுரும். உருக ஆரம்பிக்கிற இந்த தண்ணிய எடுத்து அகைன் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக அவருக்கு ஏசியாவோட நோபல் பரிசா நம்ம கருதுற ராமன் மெக்ஷே அவார்ட் வந்து குடுத்தாங்க. சீனாவுக்கு எதிரா சண்டை நடக்கும்போது, சீனாவுலருந்து பொருட்கள் நம்ம வாங்குறத வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னவர் இவரு தான் ஃபர்ஸ்ட். இப்பேற்பட்ட ஒரு மனுஷன இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து தேச துரோகின்னு சொல்லி ஜெயில்ல அடைச்ச ஒரு ஹிஸ்டரி கூட இருக்கு. அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? 2019 லடாக்க தனி யூனியன் பிரதேசமா அறிவிச்சப்போ எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா, அங்க சட்டமன்றம் இல்லைன்னு தெரிஞ்சதும், இங்க இருக்க கார்ப்பரேட்ஸ் அதோட இயற்கை வளங்கள அழிக்க முயற்சி பண்ணாங்க. அப்போ அவங்களோட வளங்கள காப்பாத்துறதுக்காக வாங்ஸ் வந்து வாய்ஸ் ஓவர் குடுத்தாரு. அதுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் NSA அவர் மேல ஃபைல் பண்ணாங்க. அதனால அவர் அரெஸ்ட் ஆயி ராஜஸ்தான் ஜெயில்ல 190 டேஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 6 மந்த்ஸ் ஒரு 1/2 வருஷத்துக்கு மேல அங்க இருந்தாரு. லடாக் உரிமைக்காக போராடின இந்த மனுஷன், இப்ப எதுக்கு டெல்லியில பட்டினி கிடக்குறாரு? இந்தியா முழுவதும் 22,00,000 பேர் ஆல்மோஸ்ட் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. இதுல வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனப்போ நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆனாங்க. இதே நீட் எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ ரூல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஷால் போடக்கூடாது, பின் குத்தக்கூடாது. இவ்வளோ ரூல்ஸ ஃபாலோ பண்ற ஒரு கவர்ன்மெண்ட், இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சேஃப்டி சிஸ்டம் இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பர இவ்வளோ இவ்வளோ லெத்தாஜிக்கா ஹேண்டில் பண்ணும்போது தானே இவ்வளோ லீக் ஆகுது. ஸோ நெறைய பிரஷர் வந்து ஸ்டூடண்ட்ஸ் மேல விழுகுது. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கும் ஸ்டூடண்ட் தான் அத அனுபவிக்கிறான். அ அந்த ஒரு எக்ஸாம் ஹால்ல இருக்கிற பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் ஃபெயில் ஆனாலும் ஸ்டூடண்ட் தான் அனுபவிக்கிறான்.
சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமா ஸ்டூடண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ற இந்த கவர்மெண்ட், இந்த சிஸ்டம் ஏன் இவ்ளோ கேர்லெஸ்ஸா ஒரு கொஸ்டின் பேப்பர ஹேண்டில் பண்றாங்க? இந்த மாரி முறைகேடு பண்ணி வர டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் யார வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? இந்த டாக்டர் வந்து நம்ம குழந்தைகளுக்கோ, நம்ம நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் தருவாங்களா? இதுலேருந்து வர ஒரு என்ஜினியர் வந்து ஒரு நல்ல சிஸ்டம் பில்ட் பண்ணி நமக்கு தருவாங்களா? அவங்களுக்கே தெரியாது. அவங்க எப்படி நமக்கு பில்ட் பண்ணி தருவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சாலும் இவங்க போட்ட காசு எடுக்க தானே பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஹைலைட் பண்ணி தான் சோனம் வந்து இப்ப வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில வந்தாரு. ஆனா இப்போ அவர வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர சொல்லி போலீஸ் வந்து எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. உண்ணாவிரதம் ஆரம்பிச்சு 20 நாள் முடிஞ்சு. 20 நாள்ல இவருக்கு வந்து ஒரு 9 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கு. அவரோட மெயின் டிமாண்ட் வந்து இப்பளோட எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பதவிய ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க வந்து இத டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அவங்க சைட்லேருந்து அவங்க வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி அவர் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் ரிசைன் பண்ணணும்னு இவங்க சொல்றாங்க. ஸ்டெப் பேக் போவோம். நீட் தேர்வோட வலி நெறைய பேருக்கு தெரியும். அதேமாரி நம்ம தமிழ்நாட்ல இருக்கவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அனிதால ஆரம்பிச்சு நம்ம எவ்வளவோ ஸ்டூடண்ட்ஸ வந்து இழந்திருக்கோம் இதனால. நம்ம ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் கரண்ட் கவர்மெண்ட் எல்லாம் நீட்டுக்கு எதிரா நாங்க நீட்ட வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம். நீட்ட வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எந்த கவர்மெண்ட்டும் ப்ராப்பரான ஒரு வாய்ஸ் ஓவர் குடுக்கறதா எனக்கு தெரியல. நம்ம டிஎம்கேலேருந்து ஆராஜா போய் பார்த்துருக்காரு. ஸ்டில் அது வந்து ஒரு எனஃப் இல்ல. ப்ரீவியஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, கம்ப்ளீட்டா ஒழிப்போம்ன்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் இருந்தாங்க. அவங்க இன்னுமே பண்ணல. பட் அவங்க வந்து இதுக்கு கம்ப்ளீட்டா ஒரு சப்போர்ட் குடுக்கணும் அங்க போய். தமிழ்ல அவர் கரண்ட் சிஎம். அவரும் இதே மாரி தான் சொல்றாரு. நீட்ட நாங்க ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நீட்டுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. பட் இந்த மாரி ஒரு போராட்டம் நடக்கும்போது அதுக்காக ஒரு வாய்ஸ் ஓவர் அவங்க சைட்லருந்து வரவே இல்ல இன்ன வரைக்கும். நடுத்தர மாணவர்களோட கல்வி உரிமைய பறிக்கிற இந்த நீட் தேர்வு நமக்கு அவசியம் வேணுமா? அப்படியே நடக்கணும்னாலும் அதுக்குன்னு நெறைய ப்ராசஸ் இருக்கு. ஒன் பை ஒன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். மதுரை, தூத்துக்குடி, சிதம்பரம் இந்த மாரி ஏரியால இவருக்காக நெறைய பேர் வாய்ஸ் ஓவர் குடுத்துருக்காங்க. மெழுகுவர்த்தி ஏத்தி ஒரு அமைதி போராட்டம் பண்ணியிருக்காங்க. லடாக்ல தண்ணி பிரச்சனைய போக்கி, அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஹெல்ப் பண்ணி, இவ்ளோ சயின்டிஃபிக்கா ரிசர்ச் பண்ணி, அங்க இருக்கிற பீப்பிள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பெர்சன். இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைகளுக்காக பட்டினி கிடந்து கஷ்டப்பட்டு நம்ம வீட்டு குழந்தைகளுக்காக ஒரு வாய்ஸ் குடுத்துட்டுருக்கு. ஆனா அதில பிஜேபி கவர்ன்மெண்ட் பெர்சன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவரு வந்து ஒரு சைனா ஏஜென்ட், டெரரிஸ்ட், மாவோயிஸ்ட் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா இவரு பொறந்த மண்ணுக்காகவும், இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ்க்காகவும் இவரு பண்ண ஒரு விஷயங்கிறது ரொம்ப பாராட்டத்தக்கது. நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு யாரெல்லாம் பொறுப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. படிப்போம். நன்றி.